ஐயோ, நான் எதிர்பார்த்த ட்ரைலர் பார்த்தோன்னே ஒரு விஷயம் எதிர்பார்த்தேங்க. ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா எஸ்டிஆர் கமலஹாசனோட சாரோட ஃபைட் சீனு. அந்த ஒரு சீன் மரண மாசா இருந்தது. உண்மையிலே இருக்க அந்த படத்துல பெரிய ஒரு ஹைலைட் அப்படின்னா அவங்க 2 பேரோட ஃபைட் சீன் தான். அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட் சீனு. இவ்வளோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஆனா கிளைமேக்ஸ் தான் அவ்வளோ ஜாலி. சரி, அந்த ஃபைட் சீன்ல எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு கிளைமேக்ஸ்ல கடைசி மணிரத்னம் சார் வழக்கம் போல நம்மள ஒரு கோவப்படுத்துவார் பாத்தீங்களா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வந்து உருவாக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் சத்தியமா ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தலைவா. சூப்பரா இருக்கு படம். படத்துல எந்த குறையும் இல்லை, சூப்பரா இருக்கு. ஆனா மணிரத்னத்துக்கும் கமலுக்கும் தகுந்த படமா இது அப்படின்னா இல்ல. அந்த எதிர்பார்ப்போட வந்த நமக்கு ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த கதை பண்றதுக்கு மணிரத்னம் வேணும், இந்த படம் பண்றதுக்கு கமல்ஹாசன் தேவையில்லை. யார் வேணாலும் ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாமே மிஸ்ஸிங் தான். இதுல என்ன மிஸ் ஆகணும்? அன்னைக்கு பார்த்த பாபநாசமோ, அன்னைக்கு பார்த்த உன்னை போல் ஒருவனோ, அதுல எல்லாம் நீங்க இதுல என்ன பெஸ்ட் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளோ இருக்கு. இதுல என்ன ரிவெஞ்ச் அரைச்சமாவா இருக்கு. நம்ம பார்த்த செக்க சிவந்தவானம், நம்ம பார்த்த நாயகன், இந்த படங்கள் இன்னும் பேர் தெரியாத நிறைய படங்களுடைய கலவையா தான் தெரியுதே தவிர இது ஒரு சிறந்த ஒரு புது சிந்தனையாவோ இவங்க சேர்ந்து ஒரு பெருசா ஒண்ணு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வந்தா ரிவெஞ்ச் அது எதுக்கு? நிறைய பார்த்துட்டோமே, ஒட்டுல. அதுக்காக படம் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. இவங்களுக்கு தகுந்த படம் இல்ல. கமலஹாசன், மணிரத்னம், சிம்பு இவங்களுக்கு தகுந்த படம் கிடையாது. அதாங்க முன்னாடியே ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கிடுறாங்க, இந்த படத்துக்காக உருவாக்கிடுறாங்க. அது மூலமா பெரிய பெரிய லெஜெண்ட் இல்லை இவங்க எல்லாம். இந்த லெஜெண்ட் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே வேற யாரையாவது போட்டோன்னு வைங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒன்றும் இல்லை. இப்ப அது என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி, யாருமே லெஜெண்ட் கிடையாது, பெருசா போனுச்சு இல்லையா? அந்த மாதிரி இதுல லெஜெண்ட் இல்லாத ஆளை தூக்கி போடுங்க, உள்ள போட்டு நடிக்க சொல்லுங்க. அப்படியே நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அது எல்லாம் அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. படமே குறையெல்லாம் இல்லைங்க. நான் சொல்றது புரியுதா? படம் நல்லா இருக்கு, குறையே கிடையாது. ஆனால் இவங்களுக்கு தகுதியான படம் கிடையாது. கமலஹாசனுக்கும் மணிரத்ன சாரையும் ஏஆர் ராவும் ஒரு பெரிய கூட்டணியை பாக்குறதுக்கு நான் உள்ள வந்து உட்கார்றேன். நீ என்ன சார்? ஒன்றும் இல்லை சார், அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் சார். எல்லாரும் கூப்பிட்டு இலைய போட்டு பழைய சோறு ஊறுகாயம் வச்சா அதை நான் குடிச்ச வீட்டில் சாப்பிட்டு போயிடுவேனே. ஆமா, அது நல்ல ஃபுட்டாவே இருந்தாலும் அதை குறை சொல்ல வரல, நல்ல ஃபுட்டு தான். ஆனாலும் அது எனக்கு வீட்டில் ஈஸியா கிடைச்சிடும். நான் எதிர்பார்த்து போறது என்ன? அது எப்பயுமே கூட இருக்கிறவன் வந்து நம்மளை கீழே பிடிச்சி இழுத்து விடுவான்றது உண்மை. அந்த துரோகத்தால வென்று எடுத்திருக்காரு. கடைசியா சிம்பு சாவது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கடைசியில செத்துறாரு. ஏன்னா துரோகத்தால வந்து அழிச்சிடுறாங்க. அதனால சில நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஆனா அன்பரிவு ஃபைட் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குது. நம்ம கண்டிப்பா எல்லாரும் நம்ம பார்க்கலாம். இப்ப நல்லாதான் இருக்கு பாருங்க. எஸ்டிஆர் சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபைட் சீன்ல நல்லாதான் இருக்கு. எஸ்டிஆர் என்ட்ரியூ செமையா இருக்கு, நல்லா பார்க்கலாம். ஆமா, இல்ல அப்படி சொல்ல, பார்க்கலாம். கமல் சாருக்காக பார்க்கலாம், சிம்பு சாருக்காக பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இன்னும் நிறைய போட்டிருக்கலான்ற மாதிரி இருக்கு. நல்லாதான் பண்ணிருக்காங்க. ஆக்டிங்லாம் சூப்பரா தான் இருக்கு, நல்லாதான் இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். 73 வயசுல நடிக்கிறாரு. நம்ம 50 வயசுல இப்படி கிடக்குறோம், புரியுதுங்களா? 73 வயசுக்கு எப்படி நடிக்கிறாருன்னு பாருங்க. நம்ம எல்லாம் இன்னும் தொடர்ந்து நல்லா நடந்து வரணும். அவரு கமல் ஃபேன் தான். சூப்பரா இருக்காரு. நாங்க எப்பயுமே கமல் ஃபேன் தான். முதல்ல எம்ஜிஆர், அப்புறம் கமல் சார். சூப்பரா கொடுத்திருக்காரு. ஸ்லோவா தெரியலப்பா, அதான் பாக்குறவங்களுடைய தாட் அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு தெரியல அந்த மாதிரி பாட்டு தாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டாங்க. அந்த திரிஷா பாட்டும் இல்ல அதுல, அது எதுக்கு கம்மி பண்ணாங்கன்னு தெரியல. முழுசா வரலையே, கொஞ்ச நேரம் தான், ஒரு 2 minutes 3 minutes தான் வந்து. அது சிம்பு சூப்பரா பண்ணிருக்காரு, அவரும் நல்லாதான் பண்ணிருக்காரு. ஆனா அவர் நடிப்புக்கு இவரு ஈக்குவல் வரணும், வருவாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. கமல் சார் கொஞ்சம் இதா இருக்கு, நல்லா இருக்கு. 2 பேரும் பிரிச்சு பேச முடியாது, நல்லா இருக்கு.
நல்லா இருக்கு ப்ரோ, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க ஒரு வாட்டி போய் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாருதுன்னு சொன்னா வயசுல பாத்தீங்கன்னா அவரு சொல்ல முடியாது, ஆனா 2 பேர் தான் நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க. புரியல ப்ரோ? நல்லா இருக்கு. நான் ஒண்ணு இதுல வந்து கொஞ்சம் இந்த கேங்ஸ்டர்ல வந்து பாசம் தங்கச்சியோட இது ஆட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ப்ரோ? நல்லா இருக்கு. ஆனா நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க, பாத்துட்டு சொல்லுங்க. டெக்னிக்கல் ஒர்க்ல சூப்பரா இருக்கு. விக்ரம் தர்மாவோட பையனுங்க அன்பு அறிவு சூப்பரா ஃபைட் போட்டிருக்காங்க. பாட்டும் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, ஓவராலா நம்ம கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு 2-3 வட்டம் பார்க்கலாம். ஓகேவா? கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் அவர் எத்தனை வட்டம் அழிச்சாலும் மறுபடியும் மீண்டும் நான் பிறந்து வருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தான் இருக்கும் போதே எந்த நடிகரும் எனக்கு அப்புறம் நீதான் சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு அப்புறம் நீதான் சொல்லியும் நான் விதைச்சிருக்கேன், அந்த விதை நீதான் சிம்புன்னு சொல்லியும் மறுபடியும் சிம்புக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். இந்த தமிழர்கள் அவர்களை போற்றி வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. என்னது கண்டிப்பா. ஏன்னா கர்நாடகால எனக்கு ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு. எல்லாம் வல்ல அந்த திருவண்ணாமலை ஈஸ்வரன் மேல ஆணையா நான் சொல்றேன். 18ல என்னோட கார் வந்து நின்னு போச்சு. கிரிநகர்ல புடிச்சிட்டாங்க. உண்மை கதை சொல்றேன். அப்ப நான் கட்சியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். தலைவரோட இருந்த ஒரு போட்டோவை வச்சு ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் வாங்கி 15 நாள்ல என் காரை மீட்டுட்டு வந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அங்க ரசிகர்கள் பட்டாளம் இருக்குதுன்றத நான் உதாரணமா சொல்றேன். ஓகேவா?